முடியுமா? என்ன பேசுதா? நாங்கள் இந்துக்களுக்காக செய்தியில நான் அப்படியே சொல்றேன், நீ இந்துக்களுக்காகவே ஆட்சி செய். முஸ்லிம்களுக்கு பெட்ரோல் 103 ரூபாய், இந்துக்களுக்கு பெட்ரோல். எங்கேயாவது மதத்தால மக்களை மோத விட்டுட்டு ஆட்சியாளர்கள் வளமாக இருந்து கொண்டிருக்கின்றார்களா? இங்க இருக்கானே, இங்க இருக்கானே, இல்லன்னு சொல்ல முடியுமா? என்ன பேசுதா? நாங்கள் இந்துக்களுக்காக செய்தியில நான் அப்படியே சொல்றேன், நீ இந்துக்களுக்காகவே ஆட்சி செய். முஸ்லிம்களுக்கு பெட்ரோல் 103 ரூபாய், இந்துக்களுக்கு பெட்ரோல் 75 ரூபாய். குடுடா, நீ குடு, ஆம்பளை இருந்தா குடு. நீ இந்துக்களுக்கானவர்கள் பேசுறிய, ஹிந்து மக்களுக்கு பெட்ரோல் 75 ரூபாய், டீசல் 60 ரூபாய் கொடுப்பியா? 25 ரூபாய் லாபம் கிடைக்குமா? 40 ரூபாய் லாபம் கிடைக்குமா? கேஸ் சிலிண்டர் 1100 ரூபாய் நீ கொடுக்கறிய, மானியம் உன்னு சொல்லி இதுவரைக்கும் மானியம் போடலையே. 500 ரூபாய்க்கு சகோதர சகோதரிகளுக்கு ஹிந்துக்களுக்கு நீ கேஸ் சிலிண்டர் கொடு. ஏமாற்றுகின்றார்கள், பசப்பு வார்த்தைகளை கூறுகின்றார்கள். அவருடைய ஆட்சியில் ஏற்பட்ட குளறுபடி, பொருளாதாரத்தை கையாள தெரியாத களவாடிகள். கார்பரேட்டுகளுக்கு எத்தனை லட்சம் கோடி தள்ளுபடி செய்யறான். இன்னைக்கு வரைக்கும் கொக்கரிக்கு யார் கேட்க மாட்டேங்கிறாரு. லட்சக்கணக்கான கோடிகளை கார்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி செய்துவிட்டு பொதுமக்கள் வயிற்றுல அடிக்கிறார்களே. கேஸ் 1000 தாண்டி இதை பத்தி பேச துப்பு இல்ல. இதை பத்தி சிந்திக்க விடாம ஜெய் ஸ்ரீராமுங்க, இதை பத்தி பேச விடாம ஜெய் அனுமானுங்க. நம்ம சகோதரர்களோ இவரோட சூழ்ச்சி சரியாம பாய் வந்துட்டா ஜெய் ஸ்ரீராம் தாராளமா சொல்லியா, தாராளமா சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய எங்கள் மாற்று மத நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை ஆங்காங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வியாபார பெருமக்களே, இந்த கூட்டத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பு சமுதாய பாதுகாப்பு. இந்தியாவில் சமுதாய பாதுகாப்பு இல்லாம இருக்கிறதா? இங்க சமுதாயம் என்று சொல்லுவது இஸ்லாமிய சமுதாயத்தை தான். இஸ்லாமிய சமுதாயம் தான் இங்கு சிறுபான்மை சமுதாயமாக இருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயம் தான் இங்கு ஒடுக்கப்படக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயம் தான் தன்னுடைய வணக்க வழிபாடுகளில் அரசு தலையிடக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராகத்தான் பல்வேறு சட்டங்களை திணிக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. இஸ்லாமிய பெண்களுடைய ஆடைகளில் மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது. இஸ்லாமியருடைய சட்டத்தில் கை வைக்கப்படுகிறது. இஸ்லாமியர்களுடைய உயிர்கள் சூறையாடப்படுகிறது. எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு தான். நீங்க கேட்கல, மற்றவங்களுக்கா நடக்கலையா? நாட்டில் கொள்ளையே நடக்கலையா? நாட்டில் கொலையே நடக்கலையா? நாட்டில் கற்பழிப்பே நடக்கலையா? நடக்கு, கொள்ளை நடக்கு, கொலை நடக்கு, கற்பழிப்பு நடக்கு, இன்ன பிற விஷயங்கள் நடக்கு. எல்லாம் நடந்தாலும் அது எல்லோருக்கும் நடக்கு. மதத்தை காரணம் காட்டி நடத்துவதல்ல, சமுதாயத்தை காரணம் காட்டி நடத்துவதல்ல, ஒரு சமுதாயத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனையாக இல்லை. ஆனா இஸ்லாமிய சமுதாயத்தில் மட்டும்தான் இந்த சங் பரிவார பாசிச கும்பல், குறிப்பாக மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே வீட்டிருக்கக்கூடிய இந்த நரேந்திர மோடி, அமித்ஷாவுடைய அரசுகள் என்பது சிறுபான்மை மக்களை குறிவைத்து சிறுபான்மை மக்களுடைய வழக்கங்களிலே, சிறுபான்மை மக்களுடைய உணவு பழக்க வழக்கங்களிலே, சிறுபான்மை பெண்களுடைய உடை கட்டுப்பாடுகளிலே, சிறுபான்மை மாணவர்களுடைய கல்வி விழிப்புணர்வுகளிலே தன்னுடைய அகல கரங்களை நீட்டிக்கொண்டு ஆக்டோபஸ்களாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார்களே. நாங்கள் ஒன்று கோழைகள் அல்ல. எங்களுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அழகான பாதையை காட்டி தந்திருக்கின்றார்கள். எப்படி ஒரு சமுதாயம் பொறுமையாக இருக்க வேண்டும், ஒரு சமுதாயம் எந்த நேரத்தில் சகித்துக் கொள்ள வேண்டும், அதே சமுதாயம் எப்பொழுது வெகுண்டர வேண்டும் என்பதையும் நாங்கள் மார்க்க ரீதியாக அணுகிறோம். அதுக்குதான் மாநாடு. மாநாடு ஏன்? சமுதாய பாதுகாப்பு ஏன்? கடந்த 8 ஆண்டுகளாக இந்த நாட்டில் என்ன நடக்கிறது? மத்திய அரசாக பாஜக ஆளுங்கட்சியாக அமைவதிலிருந்து ஏற்றப்படக்கூடிய சட்டங்கள் அனைத்தும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்கள், இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்கப்படக்கூடிய சட்டங்கள். ஒவ்வொரு சட்டமா வந்தா, முத்தலாக்ல கை வச்சா, பாபர் மசூதில கை வச்சா, ஹிஜாபுல கை வைத்தா, இஸ்லாமிய மாணவர்களுக்கு எவ்வளவு அற்பம் என்று பாருங்கள். ஒரு சமுதாயம் எப்படி நசுக்கப்படக்கூடாதோ, ஒரு சமுதாயத்தின் மீது எதை திணிக்க கூடாதோ அதை அனைத்தையும் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. எல்லா மாநிலங்களிலேயோ சிறுபான்மை மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் கூட இல்லைன்னு சொல்லிட்டான். ஏன்? அவருடைய பார்வை இஸ்லாமியர்களை அளிக்க வேண்டும், இஸ்லாத்தை அளிக்க வேண்டும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் நரேந்திர மோடி அவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே. நீங்கள் கனவு கண்டாலும் சரி, தலைகீழ் நின்றாலும் சரி, இந்தியாவில் இஸ்லாத்தையும் ஒழிக்க முடியாது, இஸ்லாமியர்களை விரட்ட முடியாது இன்ஷா அல்லாஹ். அதை நாங்கள் எதிர்நோக்குவோம். நாங்கள் உங்களை பார்க்கவில்லை. இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை
உற்று நோக்கி பார்க்கிறோம். இதனுடைய அப்பன் தாத்தா ஹெட்கோவர் வரைக்கும் பார்க்கிறோம். அனைவரும் சேர்ந்த சதியின் விளைவாக இன்று நீங்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கலாம். ஆனால் எத்தனை ஆட்சி உங்களுக்கு கையில் இருந்தாலும் சரி, எங்களோடு எங்கள் அல்லாஹ் இருக்கிறார். இந்த சமுதாயம் மீண்டும் வென்றாலும் இன்ஷா அல்லாஹ், அதெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது. அப்படி பயந்த கூட்டம் நினைச்சீங்களா? இஸ்லாமிய சமுதாயத்தை, இஸ்லாமிய சகோதரர்களை, இஸ்லாமிய இளைஞர்களை எப்படி ஜனநாயக ரீதியாக ஒன்றுபடுத்த வேண்டும், எப்படி சட்டப்படியாக ஒன்றுபடுத்த வேண்டும், இந்த சமுதாயத்தில் எப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், மற்ற மாநிலங்களைப் போல தமிழகத்திலே ஒரு அநீதி நடந்துவிடக் கூடாது என்பதற்காக எப்படி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் களமாற்ற வேண்டும் என்ற எல்லா செய்தியையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்கள் அறிவில போட்டிருக்கா. இன்ஷா அல்லாஹ் சமுதாய பாதுகாப்புனா என்ன? அது தௌஹீத் ஜமாத்துக்கு மட்டுமான சமுதாய பாதுகாப்பா? தௌஹீத் ஜமாத்துக்கு மட்டுமான பிரச்சனையா? இல்ல. சமுதாயம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம். அதுல தௌஹீத் ஜமாத்தும் சேரும், சாபியும் சேரும், ஹனபியும் சேரும். எல்லா இஸ்லாமியர்கள் என்று யாரெல்லாம் தங்களை அறிமுகப்படுத்துகின்றார்களோ அனைவருக்குமான பாதுகாப்பை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உறுதிப்படுத்தும் என்பதில் பின்வாங்க மாட்டோம். நடக்கும். அதுக்காகத்தான் பொதுக்கூட்டம். எங்களுக்கு தெரியும் எங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய எதிரி எவ்வளவு வலுவானவர், சட்டங்களை எப்படி இல்லாமல் ஆக்கக்கூடியவர்கள், ஜனநாயகத்தை எப்படி குழி தோண்டி புதைக்கக்கூடியவர்கள், ஆட்சி அதிகாரங்களை கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன எல்லாம் தெரியும். தெரிஞ்சுதான் நிக்கிறோம், தெரிஞ்சுதான் வந்திருக்கிறோம். இந்த நாட்டில் நாம சிறுபான்மை தான், எண்ணிக்கையில குறைவுதான். ஆனால் எத்தனை குறைவாக இருந்தாலும் இந்த சமுதாயம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு மீட்டெடுக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். எந்த மாற்று கருத்து இல்லை. ஹிஜாபு போடாதன்னு சட்டம் கொண்டு வருவேன், அதுக்கு ஆதரவாக கோர்ட்ல தீர்ப்பு சொல்லுவான். மாட்டுக்கறி சாப்பிடாத சட்டம் கொண்டு வருவேன், அதுக்கு ஆதரவாக கோர்ட்ல தீர்ப்பு சொல்லுவான். நீ சட்டம் சொன்ன, ஜனநாயகம் சொன்ன, அது மற்ற அரசுகள் எப்படி இருந்துச்சு, எப்படி பேணி பாதுகாக்கப்பட்டது, இன்னைக்கு எப்படி இருக்கு? நாடே அல்லோகலப்படுது, எல்லாரும் விமர்சிக்கிறான். பாஜக நீதிமன்றங்களை கையகப்படுத்தி விட்டது, தனக்கு சாதகமான நீதிபதிகளை உள்ளே வைத்துக் கொண்டு சட்டங்களுக்கு ஆதரவாக தீர்ப்புகளை வாங்குகிறாள் என்ற பொது பார்வை, பொது புத்தி, பொது விமர்சனத்தை யாரும் புறந்தள்ளவே முடியாது. அப்படிதான் சூழ்நிலை இருக்கு. போராட்டத்தை முன்னெடுத்தா தப்பா? செய்யக்கூடாத? செஞ்சாருங்க ஜெயில போடுவீங்களா? ஜெயில போட்டா நீதிமன்றம் ஜாமீன் வழங்காத? அப்படி ஜாமீன் வழங்குவதற்கு 2 ஆண்டுகள் ஆகுமா? பார்க்கிறோம். சமுதாயத்தில் பாதுகாப்பு இல்ல, இஸ்லாமிய சமுதாயம் நசுக்கப்படுகிறது. நாம் இல்லாததை கேட்கல, வேண்டாததை கேட்கல. ஒரு சமுதாயம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும்? சிறுபான்மை சமுதாயம் எந்த ஒரு நாட்டிலையும், இந்தியாவில் மட்டுமல்ல, இன்னைக்கு சிறுபான்மை என்பது உலகம் பூரா இருக்கு. இந்தியாவில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை என்ற, அரபு நாடுகளில் மற்ற மதத்தவர்கள் சிறுபான்மை, பாகிஸ்தான்ல இந்துக்கள் சிறுபான்மை, பங்களாதேஷ்ல கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை, இப்படித்தானே இருக்கும். சிறுபான்மை என்பது உலகத்தில் முஸ்லிம்கள் மட்டும்தான் இருக்கிறான. எல்லா நாடுகளிலும் சிறுபான்மை என்பது மாறிக்கொண்டே இருக்கும். ஏன் இந்தியாவை நீங்க எடுத்துக்கொள்ளுங்களே, இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை என்றாலும் மாநிலங்களுக்குள்ள மாறுபடுது. பஞ்சாப்ல சீக்கியர்கள் பெரும்பான்மை, காஷ்மீர்ல முஸ்லிம்கள் பெரும்பான்மை, தமிழ்நாட்டில் தமிழர்கள் பெரும்பான்மை, மலையாளிகள் சிறுபான்மை, தெலுங்கு பேசக்கூடிய சிறுபான்மை இருக்குல்ல. நாட்டுக்கு நாடு, ஊருக்கு ஊரு, மாநிலத்துக்கு மாநிலம், எல்லா பக்கமும் சிறுபான்மை என்பது மதத்தாலோ மொழியாலோ இனத்தாலோ நிறத்தாலோ ஏதாவது ஒரு விஷயத்துல வேறுபடத்தானே செய்யும். அப்படி வேறுபட்டா என்ன செய்யணும்? சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு உதவியாக அரசாங்கம் நிற்க வேண்டும். அரசுகள் அவர்களை மேலே தூக்கி விட வேண்டும். அரசுகள் அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும். எத்தனை உலகம் பூரா பார்த்தோம், உலகம் பூரா பார்க்கும். நான் ஒண்ணு கேட்கிறேன், நன்றாக சிந்தித்து பாருங்க. சிறுபான்மையினர் மத்தியில எப்படி நடக்க, ஒரு அரசு எப்படி நடக்க வேண்டும், மற்றவர்கள் எப்படி இருக்கட்டும், மக்கள் எப்படி இருக்கட்டும், அரசாங்கம் நடக்கலாமா? அரசாங்கம் அப்படி செய்யலாமா? அரசே ஒரு சமூகத்திற்கு எதிராக ஆட்சி செய்யலாமா? அப்படி செஞ்சா அந்த நாட்டில் அமைதி நிலவுமா? வளங்கள் ஏற்படுமா? நாடு ஜனநாயக நாடாக பார்க்கப்படுமா? படாது. இன்னைக்கு இந்தியாவில் அப்படித்தானே பார்க்கிறேன். இந்த நரேந்திர மோடி என்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்தாரோ, மக்களுக்கு பிரச்சனையை விடு, நீ பிரதமர் தானே, அமித்ஷா உள்துறை அமைச்சர் தானே,
நீங்கள் ஆட்சி பொறுப்பில் அமரும் பொழுது அரசியல் சாசனத்தின் மீது சத்தியம் செஞ்சுதான் அமர்ந்து நான் எல்லாருக்கும் சமமாக நடப்பேன், ஜனநாயகத்தை காப்பாற்றுவேன், சட்டப்படி எங்களுடைய எல்லா நிலைகளையும் இப்படிதான் சொன்ன. பாராளுமன்றத்துக்குள்ள நுழையும் பொழுது பெருசா படம் காமிப்பதற்காக வாசப்படியை முத்தமிட்டு போனிய, அதான் டிராமா தானே. அது இருக்குதா? ஜனநாயகம் காக்கப்படுதா? சட்டங்கள் நிலைநிறுத்தப்படுதா? இல்லையே. இஸ்லாத்திற்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த அரசுகளே முன்னெடுக்கின்றார்களே, சட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள். இஸ்லாமியர்களுக்கு எதிராக தாக்குதல் தொடுத்தியவர்களை காப்பாற்றுகின்றார்கள், அவர்களை சிறையை விட்டு வெளியேற்றுகின்றார்கள். ஒன்னு ரெண்டா சொல்ல முடியும், ஒன்னு ஒன்னா சொல்லலாமே. எந்த அளவுக்கு இந்த சமூகத்திற்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிற செய்தியை நாம நாள் பூரா பேசினாலும் காணாது. பாக்கிறோமா இல்லையா? குஜராத்தில் நடந்த சம்பவம் என்ன? குஜராத் 2002 நடக்கப்பட்ட ஒரு கலவரம். அந்த கலவரத்தில் ஒரு இஸ்லாமிய பெண் கற்பழிக்கப்படுகின்றார். அவர் கண்ணு முன்பாகவே 14 பேர் எரித்து கொல்லப்படுகின்றார்கள். பல்கைஸ் பானு என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண் குற்றையும் கொலையுமாக போலீசாரால் மீட்கப்பட்டு உயிர் பிழைக்கிறார். வழக்கு கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டுக்கு வரும்போது அரசாங்கம் மிரட்டுது, நீ கேஸ் கொடுக்க கூடாது, எஃப்ஐஆர் போடுறோம். நரேந்திர மோடி முதலமைச்சர், குஜராத்தினுடைய முதலமைச்சர், சமூக ஆர்வலர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வழக்கு குஜராத்தில் நடந்த நீதி கிடைக்காது, நாங்கள் மிரட்டப்படுகிறோம், ஆகவே வேறு மாநிலத்துக்கு மாற்றுங்கள் என்று சொல்லுகிறார்கள். வழக்கு மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்படுகிறது. மகாராஷ்டிரா மும்பை நீதிமன்றம் 2008 ஒரு தீர்ப்பு கொடுக்கிறது. 11 பேருக்கும் ஆயுள் தண்டனை என்று வசிக்கிறது. கொடுத்த இல்ல, ஒரு பெண்ணு கற்பழிக்கப்படுகின்றார். அது கண்ணு முன்னால் 3 வயது குழந்தை கொல்லப்படுகிறது. தாய் தந்தை சகோதரர் என்று 14 பேர் எடுத்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதுக்கெல்லாம் நீதி கேட்டவன் நீதிமன்றத்தை நாடுகிறார். குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, சாட்சிகள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, சந்தேகத்திற்கிடமின்றி 11 பேருக்கு சிறை தண்டனை என்று மும்பை நீதிமன்றம் சொல்லுகிறது. என்ன செய்யணும்? என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சான் தெரியுமா? இப்ப 2 மாசத்துக்கு முன்பாக 11 பேரையும் நன்னடத்தை விதிகளின் அடிப்படையில் விடுதலை செஞ்சிருக்கிறீர்கள். இதுதான் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு, சிறுபான்மை சமுதாயத்திற்கு இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய உதவியா? நம்ம கேட்போம்ல, என்னையா நாங்க பாதுகாப்புல வாழ்றோம்? என்ன சமுதாயத்துக்கு நீ பாதுகாப்பு கொடுத்துட்ட? என்ன பெரிய பாதுகாப்புல வாழ்றாங்க? என்ன பெரிய சட்டங்களை முன் வச்சுட்ட? ஒண்ணு இல்லையே. ஆனா நியூசிலாந்துல நடந்துச்சு 2019. நன்றாக நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் உளவுத்துறையாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், இன்னவர பொதுமக்களாக இருக்கலாம். நாங்க எல்லோரிடமும் நாங்க நியாயத்தை கேட்கிறோம், நீதியை கேட்கிறோம், ஒட்டுமொத்த சமுதாய சார்பாக பேசுகிறோம். எங்களை அண்டி வாழக்கூடிய, எங்களை சுற்றி வாழக்கூடிய எங்கள் மாற்று மத சகோதரர்களே, நாங்கள் உங்களிடம் நியாயம் கேட்கிறோம். இந்த அரசினுடைய கொடிய செயல்களை உங்கள் முன் நாங்கள் பட்டியலிடுகிறோம். நாங்கள் ஏன் இப்படி நடத்தப்பட வேண்டும்? நாங்கள் ஏன் 2ஆம் தர குடிமக்களாக இந்தியாவில் பார்க்கப்பட வேண்டும்? நாங்க என்ன கொள்ளையடிச்சோமா, கொலை செஞ்சோமா, நாட்டை காட்டி கொடுத்தோமா, இல்ல இந்த நாட்டில் நாங்க பிறக்கலையா? கேட்போம்ல. நானும் தானே இந்திய, நானும் தானே தமிழ், என் அப்பா எங்க நாடா பிறந்தா, என் தாத்தா எங்க நாடா பிறந்தாரு, நாங்க வாழேறி வாழ எங்க நாடா இருக்கோம். எங்களுக்கு இந்த நாட்டை விட்டு அவர் எதுடா நாடு? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், விரும்பி ஏற்றுக்கொண்டோம், அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரவர் விரும்பும் மதத்தை ஏற்றுக்கொள்வது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட உரிமை. ஒரு இஸ்லாத்தை பின்பற்றுவான், ஒருத்த கிறிஸ்தவத்தை பின்பற்றுவான், ஒருத்த பௌத்தத்தை பின்பற்றுவான், ஒருத்த கடவுளை இல்லைன்னு சொல்லுவான். இது எல்லாம் சட்டப்படி வழங்கப்பட்டிருக்கிற உரிமை. உரிமை அடிப்படையில் தானே வாழ்றோம். நாங்களே இந்தியர்கள் தானே. அப்ப எங்களுக்கான நீதி சரியாக வழங்கப்பட வேண்டுமா இல்லையா? எங்களுக்கான பாதுகாப்புகள் உறுதி செய்யப்பட வேண்டுமா இல்லையா? இல்லையே. எல்லா பக்கமும் வெறுப்பு பேச்சுக்களை கட்டவிழ்த்து விடுகின்றார்கள் பாவிகள். வெறுப்பு பேச்சுக்களை பேசுறது யாரு? ஏதோ 3ஆம் மத்தவனா, வட்ட செயலாளர், மத்திய மந்திரி பேசுகிறான், சட்டத்துறை அமைச்சர் பேசுகிறார், ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடிய பேசுகின்றார், பிரதமர் நரேந்திர மோடி பேசுகிறார். சிஏஏ போராட்டத்துக்கு எதிராக மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடும் பொழுது மக்களுக்கு என்ன செய்ய சொன்னா தெரியுமா? சட்டம் சரியா தப்பான்னு சொல்றதை விட்டுட்டு போராடுபவருடைய ஆடை வைப்பார். என்ன ஆடை? தொப்பி போட்டிருக்கான்,
தாடி போட்டிருக்கான், அந்த பெண்கள் ஹிஜாப் அணிஞ்சிருக்காங்க. அப்படின்னா இவங்க முஸ்லிம்கள். இந்த போராட்டத்தை நீங்க பெருசா எடுக்காதீங்க. ஒரு பிரதமர், வெக்கங்கெட்ட பிரதமர், வேதனையோடு சொல்லுகின்றோம், நாட்டு மக்களை மதத்தால் பிளவுபடுத்தக்கூடிய இது போன்ற ஒரு கேடுகட்ட பிரதமரை இந்தியா இதுவரை பார்த்ததில்லை. நரேந்திர மோடி உள்ளத்திலே நஞ்சு இருந்தா கூட வெளிக்காட்டலாமா? வெளிக்காட்டுவது நான் நியாயமா? யாரும் நடக்கலிதாங்க. நேரு நடந்தாரா? இந்திரா நடந்தாரா? ராஜீவ் காந்தி நடந்தாரா? மன்மோகன் சிங் நடந்தாரா? ஏன் வாஜ்பாய் கூட ஒரு சித்தாந்தத்தை உள்வாங்கியவர் தானே, அவங்க கூட நடக்கலையா? நீ பேசுற நாட்டை நேசிக்கணும், நாங்க நாட்டை நேசிக்க போய் தாண்டா இங்க இருக்கிறோம். இது எங்க நாடுன்னு சொல்றோம், இது எங்களால் உருவாக்கப்பட்ட நாடு என்று உரிமை கொண்டாடுகிறோம். இந்த நாட்டினுடைய தேசபக்தியை பத்தி எவர்களை எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நீ பேசுறியா? உன்னுடைய வரலாற்றை எடுத்து பார்ப்போமா? சுதந்திர போராட்ட வரலாற்றில் RSS சங் பரிவார கும்பல்களை சார்ந்தவர்கள் போராடிய வரலாறு ஒரு தலைவரை காமிக்க முடியுமா? சொல்லு. சுதந்திரத்திற்காக இவர் சிறைக்கு சென்றார், சுதந்திரத்திற்காக இவர் உயிரை விட்டார். இல்லையே, ஒருத்தன் இல்லையே. ஆங்கிலேயருக்கு வெண்சாரம் வீசி அவர்கள் சூக்களை நக்கி மன்னிப்பு கடிதம் அளித்த கூட்டம் இஸ்லாமியர்களுடைய தேசபக்தியை பத்து பேர். என்ன நியாயம் இருக்கிறது? என்ன நீதி இருக்கிறது? நாங்க என்னைக்கு அப்படி நடந்தோம்? எப்படி நடந்திருக்கிறோம்? ஆனா நீங்கள் எங்கள் மத்தியிலே வெறுப்புணர்வை விதைக்கின்றீர்களே. அதான் நாங்க பொதுமக்கள்கிட்ட கேட்கும். எங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய எங்கள் தொப்புள் கொடி உறவுகளாகிய எங்களை மாமா மச்சான் என்று உரிமையோடு அழைக்கக்கூடிய எங்கள் இந்து சகோதரர்கள்ட்ட கேட்கிறோம், கிறிஸ்தவ சகோதரர்கள்ட்ட கேட்கிறோம், நாத்திக சகோதரர்கள்ட்ட கேட்கிறோம். மக்களை மதத்தால் பிளவை ஏற்படுத்தி, மக்களை மதத்தை காரணம் காட்டி இந்த நாட்டை குட்டிச்சவராக்குகின்றார்களே, இந்த நாட்டில் விலைவாசிகளை ஏற்றி விட்டார்களே, அதை பத்தி சிந்திக்க நாதி இல்ல, அதை பத்தி சிந்திக்க ஆள் இல்ல, அதை பத்தி பேச ஆள் இல்ல. பிரதமர் நரேந்திர மோடி போய் கேளு, பெட்ரோல் விலை ஏயா ஒசைச்சு? அவர் சொல்லுவா ஜெய் ஸ்ரீராம். பெட்ரோல் விலை நீ கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருக்கு, நியாயமா 50 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கலாம். டீசல் விலை ஏயா குடிச்சு? டீசல் விலையை பத்தி பேசுதா? பக்கத்துக்கு ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான். இதனடா கேலியா இருக்கு, இதனடா கிண்டலா இருக்கு. ஒரு நாட்டில் பிரதமரா இருக்கு, நிதியமைச்சரா இருக்கு, உள்துறை அமைச்சரா இருக்கு, மக்களுடைய நலனை பற்றி கேட்கிறோம், மக்களுடைய விலைவாசி உயர்வை பற்றி கேட்கிறோம், GST பற்றி கேட்கிறோம், கேஸ் சிலிண்டர் உயர்வை பற்றி கேட்கிறோம். அதுக்கு பதில் எப்படி இருக்கணும்? நாங்க பெட்ரோல் விலையை குறைப்போம், டீசல் விலையை குறைப்போம், குறைச்சு இப்படித்தானே வரணும். அதை கேட்டா ஜெய் ஸ்ரீராமுங்க, ஜெய் ஹனுமானுங்கிற, ஆஞ்சநேயருங்கிற. நான் கேட்கிறேன், ஜெய் ஸ்ரீராம் சொன்னதுனால பெட்ரோல் 50 ரூபாய்க்கு பல்கில் போடுறானா? கேட்க என் இந்து மத சகோதரர்கள்ட்ட கேட்கிறேன், என்னை மாமா என்று அழைக்கக்கூடிய என் தோழர்கள்ட்ட நான் கேட்கிறேன். நான் யாரை சித்தப்பா என்று அழைப்பேனோ அந்த சின்னியாட்ட நான் கேட்கிறேன். நம்மை மடையர்கள் ஆக்குகின்றார்களே, நம்மை முட்டாள்கள் ஆக்குகின்றார்களே, நம் மத்தியிலே வெறுப்புணர்வுகளை விதைத்து விட்டு இந்த நாட்டை சூறையாடி அம்பானிக்கும் அதானிக்கும் தாரை வார்த்து கொடுக்கின்றார்களே, இவர்களை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு ஹிந்துவும் முஸ்லீமும் கிறிஸ்தவனும் மதத்தின் பெயரால் அடித்துக் கொண்டால் யாருக்கு லாபம்? அதான் நடக்கு. நம்மளையே சிந்திக்க விட மாட்டேங்கிறான், நம்மளையே பேச விட மாட்டேங்கிறான். நான் கேட்கிறேன், தமிழக பாஜக ஒண்ணு இருக்கா இல்லையா? இவன் என்ன சொல்றான்? தமிழகத்தில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்துக்கு எதிராக போராடுவோம். போராடு, நீயும் போராடு, நானும் போராடுறேன். போராட வேண்டியது கட்டாயம். எந்த அரசு தப்பு செஞ்சாலும் கேட்க வேண்டியது நியாயம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நியாயம் என்ன, நீதி என்ன? இங்க சூழ குழுமி இருக்கக்கூடிய மக்கள் சிந்திக்க வேண்டும். என்ன தெரியுமா? எப்படி தெரியுமா? மின்கட்டண உயர்வு ஏற்பட்டு 10 நாள்ல போராடுவன் களத்துக்கு வர அண்ணாமலை. பெட்ரோல் விலை உயர்ந்து 1 வருஷம் ஆயிருச்சு, 103 ரூபாய் கொடுத்து 1.5 வருஷம் ஆயிருச்சு. நீ உண்மையான தேசபக்தன் என்று உன்னை சொன்ன மோடிக்கு எதிராக போராடுவிய?
பெட்ரோல் விலைக்கு எதிராக போராடுவிய? கேட்க மாட்டேங்கிறா, பாய மூடிக்கிட்டு இருக்கிற. அது நம்மகிட்ட வரும்போது ஜெய் ஸ்ரீராம்ங்கிறா, ஜெய் அனுமானுங்கிறா, ராமர் கோயிலுங்கிறா, லட்சுமண கோயிலுங்கிறா. எல்லாருக்கும் ஒரு கோஷம் உண்டு. இந்து மக்கள் நம்பிக்கையில ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, முஸ்லீம்கள் அவருடைய நம்பிக்கையில அல்லாஹ் அக்பர் சொல்லுவான், கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய நம்பிக்கையில ஜீசஸ் சொல்லுவான். இப்படி எல்லாம் சொன்னா பெட்ரோல் விலை குறைஞ்சிருமா? டீசல் விலை குறைஞ்சிருமா? அடே, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் எந்த நடவடிக்கையின் மூலமாக இந்த நாட்டு மக்களை காப்பாற்றினீர்கள் அதை சொல்லு. நான் அதை கேட்கிறேன். திருப்பூர் என்னன்னு கேட்கிற, திருப்பூர் நிலை என்ன? திருப்பூர் பணத்தால் கோடிகளால் புரண்ட ஒரு மாநகரம். இந்தியாவினுடைய ஒவ்வொரு மூலை முடுக்குகளில் இருந்து வேலை தேடி வந்தவர்களுக்கு வேலை கொடுத்த ஒரு பெருநகரம். திருப்பூர்ல கம்பெனிகள் இருக்க, எங்க பார்த்தாலும் போர்டு போட்டிருப்பா, வேலைக்கு ஆள் தேவை, வேலைக்கு ஆள் தேவை. இன்னைக்கு பைக்ல என்ன ஒட்டி எழுதி உட்கார்ந்துருமா காமெடியா? திருப்பூருக்கு வந்து விடாது, வேலை எதுவும் காலி இல்லை. என்ன காரணம்? யாருடைய தப்பு? யார் போட்ட ஜிஎஸ்டி, யார் போட்ட வரி உயர்வு? நமக்கு வேற வர வேண்டிய இந்த விற்பனைகள் எல்லாம், இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் எப்படி பங்களாதேஷுக்கு போனது? நான் கேட்கிறேன், திருப்பூர்ல முஸ்லிம்கள் மட்டும்தான் இருக்கின்றார்களா? அப்படின்னா கூட சொல்லலாம், முஸ்லிம்கள் நல்ல சம்பாதிக்க திருப்பூர்ல, ஆகவே திருப்பூரை ஓச்சு போட இல்லையே. முஸ்லிம்கள் 10%, 15% என்றால் இந்து சகோதரர்கள் 80% இருக்கின்றார்களே. இந்து சகோதரர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு யார் பொறுப்பு? கேட்போம்ல, அறிவோட பேசணும்ல, சிந்திக்கணும்ல. நீங்க சிறுபான்மை சிறுபான்மை என்று மதத்தை காரணம் காட்டி இஸ்லாமியர்கள் மீது பார்வையை செலுத்தி உங்களுடைய அரசு நிர்வாக தவறுகளை எல்லாம் சரி செய்ய நினைத்தால் நாங்க ஒருபோது விட்டுக் கொடுக்க மாட்டோம். அவர்கள் பேசாவிட்டாலும் என் மாற்று மத சகோதரர்களுக்காக நாங்க பேசுவோம், நாங்க கேள்வி கேட்போம், நாங்க பிரச்சனையை முன் வைப்போம். அரசு செய்ய வேண்டியது ஏண்டா செய்யல? திருப்பூர் ஏண்டா அந்த நிலைமைக்கு ஆளாச்சு? கோடீஸ்வரனாக இருந்த ஏண்டா பிச்சைக்காரன் ஆனா? யாரு போட்ட சட்டம் அது? சிந்திங்க சகோதரர்களே, சிந்திக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள், உணர வேண்டிய இடத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். ஜாதி மதங்களை கடந்து எல்லோருக்கும் வயிற்று பசி என்று ஒன்று உண்டு, எல்லோருக்கும் ஆடை தேவை என்று ஒன்று உண்டு, எல்லோருக்கும் வீடு வாசல் என்று ஒன்று உண்டு. இதற்காக ஒட்டுமொத்த மக்கள் வெகுண்டொலியால் ஒளிய நீ என்னை அடிச்சா இல்ல நான் ஒன்னே அடிச்சா ஓ வயிற்று பசி தீந்துருமா? இல்ல ஏன் வயிற்று பசி தீந்துருமா? இல்ல ஏன் புள்ளதான் படிச்சிருவான? இல்ல ஓம் புள்ளதான் படிச்சிருவான? சிந்திங்க. நான் அதுதான் பேசுறோம், அதுதான் மாநாடே இருக்குதான். நம்ம ஏமாற்றுகின்றார்கள், நம்மை மடைமாற்றுகின்றார்கள், நம்மை வழிகெடுக்கின்றார்கள், நமக்கு வேறு திசையை காட்டுகின்றார்கள். நாம் அந்த திசையிலே சென்றால் நம்முடைய வாழ்வாதாரம் முற்றிலும் அளிக்கப்பட்டுவிடும், முற்றிலும் அளிக்கப்பட்டுவிடும். இதைத்தான் இன்னைக்கு பார்க்கிறோம், இதைத்தான் இன்னைக்கு உணர்றோம். எல்லா மதங்களிலும் ஜாதிகளிலும் யாரோ சில 2 பேர் செய்யக்கூடிய தவறுகளால் ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒருபோதும் பொறுப்பேற்காது. எந்த சமுதாயத்துல தான் கேடு கட்டவன் இல்ல, தீவிரவாதி இல்ல, வன்முறையாள இல்ல, கொலகார இல்ல, எல்லா சமுதாயத்தையும் இருக்கிறான் என்பதற்காக அந்த சமுதாயம் அவர்களை ஆதரிக்கிறதா? அந்த செயல்களை ஆதரிக்கிறதா? செய்யாத நாங்களும் சொல்றோம். செஞ்சவனை ஒதுக்கி வைக்கக்கூடிய வேலையாத்தான இஸ்லாமிய சமுதாயத்துடைய வேலையா இருக்கு. இவ செஞ்ச செயலில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, இந்த செயலை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இது எங்கள் மார்க்கத்துக்கு எதிரானது, இந்த சமூகத்துக்கு எதிரானது, இந்த பிரேதத்தை எங்கள் பள்ளியிலே அடக்க மாட்டோம் என்று ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் சுன்னத் வல் ஜமாத் பள்ளிகளும் தீர்மானம் போட்டார்களே. என்ன தீவிரவாதத்தை ஆதரிக்கிறான்? என்ன இஸ்லாமியர்கள் தீவிரவாதி? என்ன இஸ்லாமியர்கள் பயங்கரவாதி? நாங்கள் ஜனநாயக ரீதியாக சட்டப்படியாக மக்களுக்கு சேர வேண்டிய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக எங்களுக்கு சட்டம் எதை அனுமதியாக்கி இருக்கிறதோ, ஜனநாயகம் எதை வழியாக்கி இருக்கிறதோ அதன் பிரகாரம் மக்களை அழைத்து
அதை செய்வோம், அதை விட மாட்டோம். சிஏஏ என்ஆர்சி சட்டங்களுக்கு எதிராக அமித்ஷாவும் நரேந்திர மோடி பாராளுமன்றத்தில் கொக்கரித்தார்கள். நாங்கள் சிஏஏ என்ஆர்சியை நடைமுறைப்படுத்திய தீர்வோம் என்றார்கள். விட்டோமா? அணி திரட்டணும், மக்களை வென்றெடுத்தோம், மக்கள்கிட்ட செய்தியை வெளிக்கொண்டு போய் சேர்த்தோம், மக்களுடைய உணர்வுகளை கிளறி விட்டோம். நாடு முழுவதும் போராட்டம், நாடு முழுவதும் ஸ்தம்பித்தது. எங்களால் ஒரு புள்ளியை கூட மாற்ற முடியாது என்று கொக்கரித்த அமித்ஷா இன்று வரைக்கும் சிஏஏ என்ஆர்சியை நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் மக்களுடைய எழுச்சி எத்தகைய ஆட்சி அதிகாரங்களை பணிய செய்யும் இன்ஷா அல்லாஹ். அதுபோதும் சட்டம் எது, ஜனநாயகம் எது, எப்படி போராடணும், எதை வழிமுறையாக எடுக்கணும், எங்க போகணும், எங்க போக கூடாது, எது சமுதாயத்துக்கு பலன் தரும், எது சமுதாயத்துக்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தும், இது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மக்களுக்கு விளக்கி கொண்டே இருக்கும். நாம் போராட வேண்டியவர்கள், போராட வேண்டிய செய்திகள் நம் கண்ணு முன்பாக நிறைய இருக்கிறது. தயாராக இருக்கிறோம். இப்ப கூட பொது சிவில் சட்டம் ஒரு அழகான ஒரு செய்தியை மக்கள் மத்தியில் அழகு போல கொண்டு வர்றான். என்ன கொண்டு வர்றா? எப்படி இந்தியாவில் பொது கிரிமினல் ஆக்ட் இருக்கிறதோ அது போல பொது சிவில் சட்டம். அது என்ன பொது சிவில் சட்டம்? சட்டத்தை ரெண்டா பிரிச்சிருக்கிறான். ஒன்னு கிரிமினல் ஆக்ட், அடிதடி தகராறு, மண்டை உடைக்கிறது, கொலை செய்தது, கற்பழிப்பு செய்வது, இவைகள் எல்லாம் கிரிமினல் சட்டத்துக்கு கீழே வந்துடும். தலாக்கு, திருமணம், இட பிரச்சனை, இவைகள் எல்லாம் சிவில் சட்டத்துக்கு கீழே வந்துடும். இந்த சிவில் சட்டத்தில் எல்லா மதத்தவர்களுக்கும் இதுதான் முக்கியம். என் அருமை சகோதரர்களே, எங்கள் அருமை சகோதரிகளே, எங்கள் மாற்று மத நண்பர்களே, உங்களை அவர்கள் தன் வாய் வார்த்தைகளால், வாய்ஜாலங்களால் வென்றெடுக்க நினைக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும், உண்மைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். சாதி மதம் கடந்து இந்த விஷயத்தில் ஒன்றுபட வேண்டும். நாங்கள் அதான் கேட்கிறோம். எங்களுக்கான பிரச்சனை மட்டுமில்ல, எங்களை காரணம் காட்டி, எங்களை பயம் காட்டி, எங்களை முன்னால வச்சு 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 அவர் யாருக்கான அரசாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பது இன்று நாடே சொல்லுகிறது. இப்பொழுதாவது விழித்துக் கொள்ளுங்கள், இப்பொழுதாவது தெரிந்து கொள்ளுங்கள். மலைநாடுகளை போல தமிழகம் அல்ல. தமிழகம் ஒரு அரசியல் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மாநிலம். வடநாடுகள் போல ஒரு படிப்பறிவு இல்லாத மாநிலம் அல்ல. வடநாடுகள்ல அவன் சொன்னதெல்லாம் நடக்கும். ஏன்னா அங்க கல்வி அறிவு கிடையாது. அந்த மக்களை இந்த வந்து வேலை செய்யறாங்க பாக்குறோம்ல. திருப்பூர் என்பது வடநாடு சிங்கப்பூர் மாதிரி தெரியுது. ஏன்னா அங்க ஒண்ணும் இல்ல. குஜராத் மாடல் என்று ஏமாத்தினார். குஜராத் மாடல் பூரா திராவிட மாடலை பார்த்து ஓடியாரு. ஏன்? வேலை இல்ல, பசி பட்டினி. தமிழ்நாட்டுக்காரனும் வேற மாநிலத்தில் இருக்கிறான் இல்லன்னு மறுக்கல, கூலி தொழிலாளியாக இல்ல. பெங்களூர்ல தமிழர்கள் இருக்கிறார்கள், திருவனந்தபுரத்தில் தமிழர்கள் இருக்கின்றார்கள், அகமதாபாத்தில் தமிழர்கள் இருக்கின்றார்கள், டெல்லியிலே தமிழர்கள் இருக்கின்றார்கள். எந்த தமிழர்களாவது கூலி வேலை பார்க்கிறானா? கல்வி அறிவு பெற்று அதிகாரிகளாக, என்ஜினியர்களாக, டாக்டர்களாக பிற மாநிலத்திலே தமிழர்கள் தன்னுடைய அறிவு பலத்தால் இதை ஓகே நினைக்கிறான். திராவிட மாடல், திராவிட மாடல் என்று அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்தாலும் அவர்கள் மீது நமக்கு 1000 குறைகள் இருக்கு, இல்லெல்லாம் மறுக்கல. எதிர்பார்ப்பு இருக்கு, மறுக்கல. விமர்சனம் பண்ண வேண்டிய இடம் இருக்கு, அதை நாம் மறுக்கல. நாங்களே பல நேரங்களில் விமர்சனம் செய்திருக்கிறோம், அதுவும் உண்டு. ஆனாலும் தமிழக மக்கள், ஒட்டுமொத்த சமுதாயம் எப்படி புரியணும்? அவர்கள்ட்ட குறை இருந்தாலும் அவர்கள் தமிழகத்தை கல்வியிலே முன்னேற்றி இருக்கின்றார்கள், மருத்துவத்திலே முன்னேற்றி இருக்கின்றார்கள், சுகாதாரத்திலே முன்னேற்றி இருக்கின்றார்கள். ஒப்பீட்டளவில் குஜராத்தோடு ஒப்பிட்டா இங்க இருக்கக்கூடிய உயர்கல்வி கூடுதல், குஜராத்தோடு ஒப்பிட்டா இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் கூடுதல், குஜராத்தோடு ஒப்பிட்டா இங்க இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரி சீட்டுகள். அதான் நீட்டை கொண்டு வர்றான். நீட்டை எது கொண்டு வர்றான்? தமிழர்கள்ட்ட நிறைய மருத்துவ கல்லூரி சீட்டு இருக்கு, அதை மத்திய அரசு தொகுப்புக்கு வாங்கி வடநாட்டில் உள்ள, அதுதான் நீட்டு சொல்றேன். நம்ம பணத்துல, நம்ம வரி காசுல, நம்மளுடைய ஆட்சியாளர்கள் கட்டிய மருத்துவ கல்லூரிகளில் இதை வழங்க மாட்டேங்கான், இதை புரிய மாட்டேங்கான்.
அவன் ஜெய் ஸ்ரீராமனோட இவனும் ஜெய் ஸ்ரீராமங்க. அது ஜெய் ஸ்ரீராமன் சொல்லு, ஜெய் ஹனுமான் சொல்லு, இல்ல நீ சிவனை பத்தி பேசு. ஓ மதம் உனக்கு, என் மதம் எனக்கு. மதத்தால் மோதும் பொழுது ஆதாயம் அடையக்கூடியவர்கள் யார்? அது சிந்திச்சுங்களா? உலகத்துல எங்கேயாவது இப்படி நடக்க? எத்தனை ஐரோப்பிய நாடுகள் இருக்கு, எத்தனை அரபு நாடுகள் இருக்கு, எத்தனை ஆப்பிரிக்கா நாடுகள் இருக்கு? எங்கேயாவது மதத்தால மக்களை மோத விட்டுட்டு ஆட்சியாளர்கள் வளமாக இருந்து கொண்டிருக்கின்றார்களா? இங்க இருக்கானே, இங்க இருக்கானே. இல்லன்னு சொல்ல முடியுமா? அவன் பேச என்ன பேசுதா? நாங்கள் இந்துக்களுக்காக செய்தியில நான் அப்படியே சொல்றேன், நீ இந்துக்களுக்காகவே ஆட்சி செய். முஸ்லிம்களுக்கு பெட்ரோல் 103 ரூபா, இந்துக்களுக்கு பெட்ரோல் 75 ரூபா. குடுறா, நீ குடு, ஆம்பளை இருந்தா குடு. நீ இந்துக்களுக்கானவர்கள் பேசுறிய, இந்து மக்களுக்கு பெட்ரோல் 75 ரூபா, டீசல் 60 ரூபா கொடுப்பியா? 25 ரூபா லாபம் கிடைக்குமா? 40 ரூபா லாபம் கிடைக்குமா? கேஸ் சிலிண்டர் 1100 ரூபாய் நீ கொடுக்கறிய, மானியம் உன்னு சொல்லி இதுவரைக்கும் மானியம் போடலையே. 500 ரூபாய்க்கு சகோதர சகோதரிகளுக்கு இந்துக்களுக்கு நீ கேஸ் சிலிண்டர் கொடு. ஏமாற்றுகின்றார்கள், பசப்பு வார்த்தைகளை கூறுகின்றார்கள். அவருடைய ஆட்சியில் ஏற்பட்ட குளறுபடி, பொருளாதாரத்தை கையாள தெரியாத களவாடிகள். கார்பரேட்டுகளுக்கு எத்தனை லட்சம் கோடி தள்ளுபடி செய்யறான். இன்னைக்கு வரைக்கும் கொக்கரிக்கு யார் கேட்க மாட்டேங்கிறாரு? லட்சக்கணக்கான கோடிகளை கார்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி செய்துவிட்டு பொதுமக்கள் வயிற்றுல அடிக்கிறார்களே. கேஸ் 1000 தாண்டி. இத பத்தி பேச துப்பு இல்ல, இத பத்தி சிந்திக்க விடாம ஜெய் ஸ்ரீராமுங்க, இத பத்தி பேச விடாம ஜெய் ஹனுமானுங்க. நம்ம சகோதரர்களோ தமிழர்களோ இவரோட சூழ்ச்சி சரியாம பாய் வந்துட்டா ஜெய் ஸ்ரீராம் தாராளமா சொல்லியா, தாராளமா சொல்லு. நான் ஓட்டும் ரத்தத்திலே அவர்கள் குளிர் காய்கின்றார்கள். நான் ஓட்டும் ரத்தங்களிலே அவர்கள் வசதி வாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பிள்ளைகள் வீதிக்கு வருவதில்லை, வீதியில வந்து சண்டை போடுவதில்லை. அவன் அமெரிக்கால இருக்கான், இங்கிலாந்துல இருக்கான், லண்டன்ல இருக்கான், பிரான்ஸ்ல இருக்கான். ஆனால் அவனால் ஏவி விடப்பட்ட என் தோழர்கள், என் சகோதரர்கள், என் தமிழர்கள் ரோட்டில் நின்றுட்டு என்னையே பாய்கிறான், எதுக்குறான்? நாம் மடையர்கள் அல்ல, நாம் மூடர்கள் அல்ல. இந்த சமுதாயத்தில் இந்துக்களும் வாழுகிறோம், முஸ்லிம்களும் வாழுகிறோம், பௌத்தர்களும் வாழுகிறோம், கிறிஸ்தவர்களும் வாழுகிறோம். கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய வாழுகின்றோம். எல்லோருக்கும் உணவு தேவை, உடை தேவை, உறைவிடம் தேவை, வாழ்வதற்கு சில வசதிகள் தேவை. இவைகளெல்லாம் நரேந்திர மோடியுடைய பசப்பு வார்த்தைகள்ல கிடைக்காது, அமித்ஷாவுடைய பசப்பு வார்த்தைகள்ல கிடைக்காது. இவர்கள் நம்மளை சூதறியாமல் இருக்கக்கூடிய ஆக்க நினைக்கின்றார்கள். சமுதாய பாதுகாப்பா இருக்கணும். சமுதாயம் என்றால் எல்லாரும் தான், எல்லாருக்கும் பாதுகாப்பு கிடைக்கணும். சிறுபான்மை மக்களுக்கு அவர்களுக்கான உரிமை கிடைக்கணும். சிறுபான்மை இஸ்லாமியர்கள் நினைக்காதீங்க. தமிழகத்தில் சிறுபான்மை இஸ்லாமியர்கள், கேரளால இஸ்லாமியர்கள் சிறுபான்மை, காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பண்டிட்டுகள் சிறுபான்மையர் தானே, அவர்களுக்காகவும் நாங்க பேசுறோம். காஷ்மீர்ல முஸ்லிம்கள் பெரும்பான்மை, பண்டிட்டுகள் சிறுபான்மை. பண்டிட்டுகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை நாங்கள் கண்டிக்கிறோம். எந்த நாட்டிலேயும் சிறுபான்மை மக்கள் அச்சுறுத்தப்படக்கூடாது, அவருடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது, அவருடைய சலுகைகள் பிடுங்கப்படக்கூடாது, அவருடைய வணக்க வழிபாடுகளை அரசு தலையிடக்கூடாது. எல்லாருக்குமான பிரச்சனை தானே. இந்த ஊர்ல 2 நாள் பஸ் ஓடலன்னா எல்லாருக்கும் பிரச்சனை தானே. 10 பஸ் கூட ஓடுச்சுனா எல்லாருக்கும் லாபம் தானே. எல்லாரும் தானே பயணிக்க போறோம், எல்லாருக்கும் தானே தேவை. இதுக்கு தாங்க பேசுறோம். எங்க சமுதாயத்திற்கும் பிற சமூகத்தவர்களுக்கும் சேர்த்து தான் நாங்க பாடுபடுறோம். எத்தனையோ நல்ல பல பணிகளை செய்யறோமே, ஆம்புலன்ஸ் சர்வீஸ் செய்யறோமே, இரத்த தானங்களை செய்யறோமே. அது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மட்டும் சுருக்குகிறோமா? இல்லை, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும். ஏன் இஸ்லாம் என்பதை நலவை நாடக்கூடியது. எங்களுக்கு மார்க்கமே அப்படித்தான் சொல்லுகிறது. அத்தீனு நசீகா, இந்த மார்க்கம் என்பது பிற நலன் நாடக்கூடியது. அந்த பிறர் என்பது யாரு? அவன் ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், நாத்திகனாக இருக்கலாம், பௌத்தனாக இருக்கலாம், கவலை இல்லை.
நலனை நாடுவதென்றால் எல்லோருக்கும் தான். எங்கள் கண்ணு முன்னால யார் வாரா ரோட்ல போறோம், ஒருத்த அடிபட்டு கீழே வந்துட்டா வெத்த வெள்ளத்துல கிடக்கா, உன் பேர் என்ன, உன் குலம் என்ன, உன் ஜாதி என்ன, உன் மதம் என்ன, இப்படி கேட்க முடியுமா? கேட்கும் மனுஷனாக இருப்பானா? ஆனா அப்படி கேட்க வேண்டும் என்ற பாசிச சிந்தனை கொண்ட இந்த பாஜக சங் பரிவார் கும்பல் மக்களை மடைமாற்றுகின்றார்கள். மக்களை மதத்தின் பெயரால் பிரித்தெடுத்து தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்த பார்க்கின்றார்கள். இது ரொம்ப நாளைக்கு கொண்டு செல்லாது, செல்லவிடக் கூடாது. ஒன்று சேருவோம், கரங்களை வலுப்படுத்துவோம். வாங்க எல்லாரும் சேருவோம். எல்லாருக்குமான பிரச்சனை, எல்லாருக்குமான துன்பம், எல்லாருக்குமான கஷ்டம், எல்லாருக்கும் வயிற்று பசி இருக்கு, எல்லாரும் தொழில் செய்யணும். நமக்கு பல கட்சிகள் மீது கருத்து வேறுபாடு இருக்கும், இல்லைன்னு மறுக்கல. ஆனால் அவர்களை ஜனநாயக ரீதியா நாம் எதிர்கொள்வோம், பணியை செய்வோம். ஆனால் இவர்கள் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடியவர்கள், சர்வாதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடியவர்கள். எங்களை விட்டு ஆள் இல்லைங்கான, நாங்க தான் பெரிய கொம்பங்கான, நாங்கள் சிறிய கூட்டம் தானே, சிறிய மக்கள் தானே, நாங்கள் சிறியவர்கள் தான், நாங்கள் எண்ணிக்கை குறைவுதான். ஆனால் நாங்கள் நம்பக்கூடிய, நாங்கள் வணங்கக்கூடிய எங்கள் அல்லாஹ் உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவன், அவன் எங்களோடு இருக்கான் இன்ஷா அல்லாஹ். அந்த நம்பிக்கை எங்களை வழி நடத்தும், அந்த நம்பிக்கை எங்களை எதிர்த்து நிக்க செய்யும், அந்த நம்பிக்கை எங்களை போராட தூண்டும், அந்த நம்பிக்கை எங்களை இன்னும் களத்தில் வலுவை ஏற்படுத்தி ஆட்சியாளர்களை அடிபணிய செய்யும் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு என்ன பயம், எங்களுக்கு என்ன பிரச்சனை? போராடினால் சிறைச்சாலை என்றால் அதன் சமுதாயம் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் எதிர்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். இவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள், இவர்களை அழித்து விடலாம், நொறுக்கி விடலாம், நசுக்கி விடலாம். முடியவே முடியாது. உன்னுடைய அப்பம் பார்த்த ஃபிரௌனையும் அபூஜகளையும் பார்த்த சமுதாயம் இந்த சமுதாயம் இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்தில் இஸ்லாமிய இளைஞர்கள் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆட்சியாளர்களுக்கு எதிராக நாம் முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்கள் ஜனநாயக ரீதியானது, அறிவுபூர்வமானது, சட்டப்படியானது. ஆட்சியாளர்கள் ஏதோ போராடுவோம், வலிமையாக போராடுவோம், முற்றுகையிட்டு போராடுவோம். உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க கூடாது, உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்க கூடாது, அறிவுக்கு மதிப்பளிக்க வேண்டும். அச்சப்படாதீங்க, பின்வாங்காதீங்க. இவன் பொது சிவில் சட்டம் கொண்டு வரட்டும், பார்க்கலாம். அழகான வழிமுறைகளை, அழகான செயல் திட்டங்களை, அழகான ஜனநாயக போராட்டங்களை, அழகான சட்டம் வழங்கி இருக்கிற அனுமதிகளை பின்பற்றுவோம். சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய ஆபத்தை களைவோம். ஒட்டுமொத்த சமுதாய மக்களையும் வென்றெடுப்போம். ஜாதி மத இன வேறுபாடு இன்றி எல்லோரோடும் கைகோர்த்து இந்த வலுவான ஆட்சியாளர்களை கீழறக்குவோம். அதுதான் நம் நோக்கம், சிந்தனை. இன்ஷா அல்லாஹ் அத்தகைய சிந்தனையோடு நோக்கத்தோடு களப்பணி ஆற்ற வேண்டும் என்று கூறி உரை நிறைவு செய்கின்றேன்.